அனைவருக்கும் வணக்கம். இந்த சென்னை பட்டணம் வந்தால் எனக்கு அறிமுகமானது ரவி ஐயா அவர்கள், பொள்ளாச்சி மாலிங்கம் ஐயாவுடைய செக்ரட்டரி. ஐயா அங்கே வரும்பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நடிகிட்டு வரார். ஏன் எங்கள் வீட்டில் பொள்ளாச்சி மாலிங்கா தங்கியிருப்பார். அதே போல் என்னுடைய குழந்தைகள் தனியாக வந்தாங்க. அவங்களுக்கு 9 வயசு, மூத்த பெண்ணுக்கு கல்யாணி. அவரை பார்த்ததே ஐயா தான், ரவி ஐயா. இந்த சென்னை பட்டணத்தை காட்டி அவங்களுக்கு நாட்டியங்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடம் கொண்டு போய் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செய்தார். 2-3 வருஷம் வந்துட்டு போயிருந்தாங்க. அந்த பெருமைக்குரிய எனக்கு முன்னால் இருக்கிறாரு, அவருக்கு முதல்ல வணக்கம். அதை விட தமிழ் அறிஞரமாக இருக்கிறோம். நாங்கள் மேடையில் பல இடங்களில் பேசியிருக்கிறோம். மிக்க நன்றி அம்மா, உங்களை பார்த்ததில்ல. அதை விட இங்கே இருக்கிற அறிவி செல்வங்கள், நீங்களெல்லாம் வீட்டில் இருந்து டிவியை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த அருமையான படைப்பை அம்மா அவர்கள் சிவசிந்தாவனை கேள்விப்பட்டிருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி காவியம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், அதை விட படிப்பவங்க யாரும் இல்லை. இதை படிக்க வேண்டும், நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்ச்சியை இன்றைக்கு ஒரு சிறிய துளி நேரத்தில் நான் கவனித்தேன். இந்த இடத்தில் இந்த மேடை எனக்கு தந்துதவிய நம்ம அம்மா உலகநாயகி அம்மா இருக்க, உலகத்தை ஆள்றவங்க. அம்மா வார்த்தையை திறந்தால் நிறுத்தவே மாட்டாங்க. சேட் பாரதி கண்ட பெண்மணி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. லண்டன் வந்திருந்தாங்க. ஒரு சின்ன திருத்தம். நான் லண்டன் பல்கலைக்கழகத்தில், சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் இல்லை, சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். நான் வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் கோல்ட்ஸ்மித் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையில் பேராசிரியர் இருந்தேன். இப்பொழுது ஓய்வு. இப்போ வருகை தினம் விரிவுரையாளராக இருக்கிறேன். இந்த சுவாஸ் பல்கலைக்கழகம் 1916ஆம் ஆண்டு தமிழ்துறை அங்கே இருந்தது. 1996ஆம் ஆண்டு வரையும் போதிய பண நிதி இல்லாததுனால அந்த துறை மூடப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த துறையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே பல பேர் இந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். மாலிங்கம் ஐயா கூட அங்கே வந்திருந்து பார்த்துருந்தார். மாலிங்கம் ஐயா என்னுடைய கல்லூரிக்கு வந்திருந்தார். கணினி அறையை நான் அவருக்கு காண்பித்திருந்தேன். அதே போன்ற கணினியை ஐயா மாலிங்கம் ஐயா தனது பாலிடெக்னிக்கில் திறந்து வச்சதை நான் மகிழ்ச்சியாக கழித்தது உண்டு. இந்த இடத்துல எல்லோரும் ஒன்று கூடி ஒரே சேர்ந்த வேவ்லெந்துள்ள ஒரே மனப்பான்முடையவர்கள் இதில் கூடியிருப்பதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நீங்கள் மாதம் ஒரு கூடுவீங்களாமா, வருஷம் ஒரு முறையா அல்லது வாரந்தோறும் கூடுவீங்களா? அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை நான் இருந்தால் வாரேன். ஆனால் வளையாவதி எப்படி இலக்கிய மன்னர்களை பற்றி பேசுவதற்கு இப்போ குறைந்து போகிறது. இதில் இளைஞர்களையும் கூட்ட வேண்டும். அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து இப்படியெல்லாம் அவங்க சரித்திரம் இருக்கிறத எடுத்து காட்ட வேண்டும். அம்மா ஒரு தலைப்பு சொன்னாங்க, யூகேயில் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி. யூகேயில் வந்து ஒரு 300-400 தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வடக்கிலிருந்து தெற்கு வரை 800 மைல் வித்தியாசத்தில். அதிகமாக இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்திய தமிழர்கள் இருக்கிறார்கள், சிங்கப்பூர் தமிழர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா காலத்தின் கோலத்தினாலும் கலவரத்தினாலும் போர்க்கு சூழ்நிலையினாலும் 300,000 பேருக்கு மேற்பட்ட தமிழர்கள் அங்கே வாழ்கிறார்கள், இலங்கை தமிழர்கள். அதை விட சிங்கப்பூரிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். அதை விட வேலை வாய்ப்புக்காக இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களும் பல பேர் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளுக்கு தமிழை கடத்த வேண்டும் என்ற பெரிய ஆர்வத்தில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து வார இறுதியிலும் வார நாட்களிலும் சாயந்தரத்தில் இந்த தமிழ் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பாடல், ஆடல் போன்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போது சமீபத்தில் கொரோனா வந்தது. அந்த கொரோனாவினாலே நாங்கள் பள்ளிகளிலே வகுப்பை நடத்த முடியவில்லை. அதனாலே இப்பொழுது ஆன்லைனில் குளோபல் தமிழ் ஸ்கூல் என்று நடத்துகிறோம். இது ஜூமில் கிளாஸ் நடத்திட்டு வரோம். 280க்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிறார்கள். அதை விட 18 நாடுகளில் நடக்கிற உலகம் பூராவும் இந்த 18 நாடுகளிலே தமிழ் படித்து கற்றுக் கொடுக்கிறோம். மெட்ராஸ்லேருந்து பிள்ளை பேர் கற்றுக் கொடுக்க வர்றாங்க. அங்கே நடத்துகிற பரீட்சைகளை இந்த குழந்தைகள் ஆன்லைன்லேயே எழுதுகிறார்கள். காரணம் என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்காமட்டால் அவங்களுக்கு படிக்க மாட்டாங்க. அது அம்மா சொன்ன மாதிரி சிவசிந்தாமணி இதுதான் புத்தகம் படின்னு கொடுத்தா புத்தகத்தை பார்த்துட்டு அவன் ஓடிடுவான் இல்லையா? அதில் சில கருத்துக்களை சில அருமையான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்களை எடுத்து காட்டி அந்த குழந்தைகளை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அடுத்த தலைமுறை இப்படியெல்லாம் உங்களோட பரம்பரை இருந்தது என்பதை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
அந்த வகையில் நீங்கள் பெரியவர்கள்லாம் அங்கே கூடியிருக்கிறீங்க, எங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் நூல்கள் இருந்தது என்று எடுத்து காட்ட வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன். இப்படியான ஒரு அமைப்பை நடத்தி இந்த அம்மா நடத்துறதுக்கு முதல் அவர்களுக்கு ஒரு பாராட்ட கொடுக்க வேண்டும். இது உலகநாய பல தடவை நம்ம வீட்டுக்கு இங்கே இல்லாண்ட டீனரில் உட்காந்துருக்கேன். அவர் வீட்டுக்கு வரணும்னு கேட்டாங்க. நான் தான் ஏதோ சம்பவங்கள் வந்து தடைப்பட்டது, இருந்தாலும் இன்றைக்கு இவர்களை கூப்பிடவேணும், இன்று நீங்கள் வாங்குன்னு சொன்னேன். வந்தேன்னு கேட்டாங்க, ஐயா வெள்ளிக்கிழமை நீங்கள் வரவே வேண்டும். ஒரு திணிப்பை விட கேட்கல, கமான். அதுதான் அந்த அம்மாடைய அழகு. ரிக்வெஸ்ட் தான். நான் வந்தேன், நான் இந்த வழிகாட்டி பாருங்கள், இந்த பேசும் வழிகாட்டி இருக்குல்ல, அது என்ன செய்ய மாட்டேன், எங்கெங்கே டிராஃபிக்லையோ அதுக்கெல்லாம் சந்து பொந்தெல்லாம் கூட்டி கொண்டு போய் கொண்டு அரை மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு 3/4 மணி நேரம் படுத்துடுது. அதுக்கு முதல்ல மன்னிப்பு கொள்ளுங்க. அப்போ தான் டிரைவர் சொன்னால், ஐயா காலையில் தான் நீங்கள் வந்தீங்க, கோயிலுக்கு வந்துடுவோம், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு காலையில் வந்துடுவோம். அது பக்கத்தில் நம்ம பாதித்தம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, டிரைவருக்கும் தெரியாது. எனவே வந்து சேர்ந்து இன்றைக்கு உங்களை எல்லோரும் பார்த்தது மிக பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு மனைவிக்கு மரியாதை செய்திருக்கிறாங்க, அதுக்கும் மிக மகிழ்ச்சி. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உலகமெல்லாம் இருக்கும் பல்கலைக்கழகங்களில் தமிழ் துறை, தமிழ் இருக்கை ஆரம்பித்து கொண்டு வருகின்றன. உங்களுக்கே தெரியும், ஹாட்சன் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை இருக்கிறது, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை இருக்கிறது, டெக்சாஸ் போன்ற பல இடங்களில், ஜெர்மனி போன்ற இடங்களில் தமிழ் துறை இருக்கிறன. அந்த தமிழ் துறையில் படித்த ஒரு வருக்கு தான் அதிகமாக எம்ஏ பிஏ படித்தவங்களை மேற்படிப்புக்காக இருக்கிறது தான் தமிழ் துறை. ஆனால் அந்த SOAS பல்கலைக்கழகத்தில், சவுத் ஓரியண்டல் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அதாவது பேசிக், ப்ரிலிமினரி, இன்டர்மீடியட் என்று 3 தரமாக பிரித்து அங்கு படிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சான்றிதழ், அத்தாட்சி பெற்ற ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த தமிழ் துறை ஆரம்பிக்கிறோம். மேற்கொண்டவர்கள் படிக்க வேண்டுமா இருந்தால் படிக்கலாம், இதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த தமிழ் துறையில் தமிழை ஒரு அங்கீகாரம் பெற்ற மொழியாக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நானும் என்னோடு சேர்ந்து ஒரு குழுக்களும் பாடுபட்டுக்கிறோம். கிரெடிட்டேஷன் தான் மாணவர்கள் கண்டிப்பாக ஆர்வத்தோடு தமிழை படிப்பார்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்க வேண்டும், யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே புள்ளி கிடைத்தால் கிடைக்கும். இதே ஒரு செய்தியை நான் கூறுகிறேன். கலிஃபோர்னியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தமிழ் பள்ளியில் அந்த தமிழ் மொழியில் எந்த மொழி என்றாலும் தாய்மொழியை படிச்சிருந்தால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு காசு ஸ்கூல் ஃபீலை குறைக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஃபீயில் ஒரு 2,00,000 என்னமோ குறைக்கிறாங்க. அதுக்காக பெற்றோர் திணித்து குழந்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஆர்வத்தினாலேயும் குழந்தைகள் கற்றுக்கொண்டு வரார்கள். ஆகவே நீங்கள் நிற்கிற மாதிரி எங்கள் தமிழில் கண்டிப்பாக எங்கள் தமிழை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, அது மறையாது. இவ்வளோ காலம் அழியல தமிழ் இனி அழிய போகுது. சும்மா சொல்லுவாங்க தமிழ் அழிஞ்சிடும் தமிழ் அழியாது, அது அழிக்க முடியாது. அது நீங்கள் தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் வந்துட்டு தான் இருக்குது. அழிச்சாங்களா? எத்தனையோ படைகள் வந்தது, அழிச்சாங்களா? ஆனால் தமிழ் வளரும். அதுக்கு நான் சொல்லது, நீங்கள் முன்னேற்ற அப்படி பரவாயில்லை, அதை பின்னேற்றம் இருந்தாலே போதும் என்ற செய்தி கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இங்கே இருக்க பெரியவர்களுக்கெல்லாம் நன்றி. நான் ஒரு மேடை பேச்சாளன் இல்லை, நான் கணினியை பற்றிய அறிவுள்ள இருக்கிறத இலக்கியத்தில் ஆர்வம் இருக்குது, தமிழில் ரசிப்பேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே தமிழ் வாத்தியார். அதனால அப்படியே அந்த தோட்டத்தில் கிணத்துல தண்ணி எழும் பொழுது அப்படியே அப்பாவோட பேசி பழகின தமிழ் ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் தான் எனக்கு உண்டே தவிர அம்மா போல் படித்த இல்லைங்களா. நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் வயசு தாண்டி படிக்கணும். மனைவிக்கு நல்ல ஆற்றல் இருக்குது, அவங்க படிப்பாங்க, நல்ல தமிழ் ஆற்றல் இருக்குது. மிக்க நன்றி. நீங்கள் எல்லோரும் எனக்கு பசியோடு இருக்கீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக நான் வருவேன். மிக்க நன்றி அம்மா, நன்றி.